குட் மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லேடி பாடி பில்டர், இவங்க வந்து லேடி பாடி பில்டர் ப்ளஸ் வெயிட் லிஃப்டர் ப்ளஸ் பவர் லிஃப்டர், மிகச்சிறந்த ஒரு ஒரு அத்லட்டு. ஷார்ட் புட் வேற இவங்க செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஆஸ்திரேலியாக்காரங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து பவர் ஹவுஸ்னு ஒரு ஜிம் நடத்துகிறாங்க. இவங்களும் இவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீவ் வெயின்பர்ஜர்ன்றவர். இவர் வந்து ஐஎஃப்பிபியில் வந்து நல்ல ஜட்ஜாக இருக்காரு. பெரிய என்பிசியில் வந்து முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற அந்த ஜிம்மில் டோரியனேட்ஸ் வந்து 92 வந்து இவர் தான் டோரியனேட்ஸ் செஞ்சார். வந்து அமெரிக்காவில் டோரியனேட்ஸ் செஞ்சுட்டு மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிட்டாரு. மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிட்ட உடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்தார். 92 ஃபர்ஸ்ட் வந்தார். அப்புறம் 97 வரைக்கும் தொடர்ந்து 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். யாரு? டோரியனேட்ஸ். இங்கிலாந்துல இருந்து வந்து இவங்க ஜிம்ல செஞ்சு வாங்கினாரு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஜிம்ல வந்து டோரியனேட்ஸ் வந்து செஞ்சதுனால ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக் ஆயிருச்சு. ஜிம்முக்கு வந்து பயங்கர கூட்டம் ஆயிருச்சு. ஏகப்பட்ட பேர் ஜிம்மு வந்துட்டாங்க. அப்புறமேட்டு இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2000 சதுர அடி இடம் வாங்கி அப்புறம் அவங்க ஜிம்மை வந்து பெருசா விரிவுபடுத்திக்கிட்டாங்க. எப்படி பாருங்க, அருமையானவங்க. இந்த லேடி என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஃபர்ஸ்ட் லேடி ஹூ டிட் பெஞ்ச் பிரஸ் மோர் தென் 300 பவுண்ட்ஸ், 300 பவுண்டு இடையில பெஞ்ச் பிரஸ் அவங்க தான் அதிகமாக போட்டது. முத பெண்கள் 300 பவுண்டுல பெஞ்ச் பிரஸ் போட்டது இவங்க தான். அப்புறம் ஸ்குவாட் வந்து 500 எல்பிஸ் பவுண்டில் போட்டிருக்காங்க. டெட் லிஃப்ட் 509 பவுண்டில் போட்டிருக்காங்க. பெரிய பவர் லிஃப்ட், வெயிட் லிஃப்ட், பாடி பில்டிங் செஞ்சவங்க, சிறந்த சாதனையாளர். டோரியனேட்ஸ் உருவாக்குனாங்கன்னு கூட சொல்லலாம். நல்லா ரசிச்சு பாருங்க அவங்கள. பிவர்லி பிரான்சிஸ்.